விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதா முனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். கணித வல்லமை, எவரையும் கணிக்கக்கூடிய ஆற்றல், பிறருக்கு நன்மை செய்தே பழக்கப்பட்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மார்கழி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கூறுகின்றேன். முதல்ல இந்த மாசமே பாத்தீங்கன்னா அற்புதமான மாசம். என்ன கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்கிறார். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்துல விசேஷங்கள்னு சொல்லி பார்க்குற பாத்தீங்கன்னா, முதல்ல அனும ஜெயந்தி வருகிறது. அடுத்து ஆருத்ரா தரிசனம் வருகிறது. வைகுண்ட ஏகாதசி வருகிறது. இந்த மாசத்துலதான் ஆங்கில வருட பிறப்பு 2026 பிறக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான மாசம் இந்த மாசம். அடுத்து இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 6 சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமான நற்பலனை நிறைய கிடைக்க போகுது. இதை கொடுக்கறதுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அருமையா இருக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றார்கள். 6ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல குருபவான் அமர்ந்திருக்கின்றார். விரயஸ்தானத்துல கேதுபான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். கிரக மாறுதல்கள் சொல்லி பார்க்கிறப்ப உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் இந்த மாசம் 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறார். 6ஆம் தேதி இந்த மாசம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் பாக்கியாதிபதி அவர் தனுசு ராசிக்கு போறார். இதுதான் கிரக மாறுதல்கள். சரி, இதனால நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப கன்னிராசி அன்பர்களே, முதல்ல பண பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். அதே நேரத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து உட்கார்றப்ப, செவ்வாய் எப்பயுமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகம். அதோட சேர்ந்து உட்கார்றப்ப பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத மன போராட்டங்கள், பண போராட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. மற்றபடி வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் குடும்ப ரீதியான நன்மைகளும் நிறைய கிடைக்க போகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. தொழில் வியாபாரத்தில் மேன்மை அடைவீர்கள். ஏன்னா புத பகவான், உங்க ராசிநாதன் புத பகவான் தனுசு ராசிக்கு வந்தோடனே 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப தொழில் வியாபாரத்தில் இன்னும் எதிர்பார்ப்பதற்கு மேல அதிகமாக செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது புது முயற்சி செய்யலாம், அல்லது தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம். உத்தியோகங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ராஜ்ய உத்தியோகம் செய்வங்களுக்கு இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. பணிச்சுமை அதிகரித்தாலும், மேலதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லைகளே ஏற்பட்டாலும் லாபங்கள் நிறைய கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் நன்மை அடைவீர்கள். உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துங்கள். ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கப்ப அந்த உடல் பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும். ஆனா அந்த உடல் பாதிப்பை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. தேவையில்லாத மனப்போராட்டம், பணப்போராட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. அடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கு, இந்த குழந்தைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த அரையாண்டு தேர்வு வருகிறது. படிப்பது எல்லாமே உங்களுக்கு மறந்து போறதுக்கான சில நேரங்கள்ல கிடைக்கும். ஏன்னா 8 மண்டு சேர்க்க கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனாலும் தெளிந்த மனதோடு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க படிச்சீங்கன்னா இந்த கல்வி யோகம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து கணவன் மனைவி உறவு. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவால் பலம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் வக்ரத்தோடு மீனராசிக்கு போனாலும் அவர் புதனை பார்க்கிறார் இல்லையா, அப்படிங்கிறப்ப கணவன் மனைவி உறவில் பலம் படும். தேவையான சுபமங்கல நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நன்மை அடைவீர்கள். அழகு கலை சம்பந்தப்பட்ட விஷயம், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறை இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம், கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல பலனை நிச்சயமாக கிடைக்கும்.
அதோட விசேஷமான அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பண பொருளாதாரத்துல பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதனுடைய சேர்ந்து பயணிக்கிறதுனால இந்த பண பொருளாதாரம், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை மட்டும் இல்லாமல் கடன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 8 பண்டு சேர்க்கை, விரையாதிபதி சேர்க்கை, அட்டபாதிபதி சேர்க்கை, இது மட்டும்தான் உங்களுக்கு குழப்பம். அதுதான் உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். மற்றபடி இந்த கன்னிராசி என்பதற்கு இந்த மாதம் முழுவதுமே சுப யோக பலங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப முதல் சொன்ன மாதிரி ஆருத்ரா தேசம் வருகிறது, சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அனுமத் ஜெயந்தி வருகிறது, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. வைகுண்ட ஏகாதசி வருகிறது, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் கடைசியில போகி பண்டிகை வருகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். மறு மாசம் உத்தராயணம் பிறக்கிறது, தை மாசம், தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற யோகம் எல்லாம் உங்களுக்கு நல்லதா கிடைக்க போது. அதனால எல்லா நன்மைகளும் இந்த மாசம் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் வாழ்த்துக்கு. சிறப்பா கன்னிராசியை பற்றி சில தகவல்கள் சொன்னீங்க. இப்போ ஐயா, அதாவது கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு எதிர்பார்க்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது 4ஆம் இடத்தில் அமர்ந்த புதன் யோகத்தை தருவாரா, அல்லது 8-12 சேர்க்கை, அதாவது குருவில் செவ்வாய் சேர்க்கையால் கேடு பயன்கள் எதுவும் உண்டாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஐயா, அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா கன்னிராசிக்கு அதிபதி புதன். இந்த புதன் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில உட்கார்றப்ப பாத்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும். தாய் வழி உறவுகளான நன்மைகள், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், உடல் ரீதியான நன்மைகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா உண்டு. ஆனா அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, சூரியன் விரையாதிபதி, செவ்வாய் அட்டமாதிபதி, இந்த 2 பேரும் சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்கார்றப்ப முதல் விஷயமே பாத்தீங்கன்னா உடல் பாதிப்பு தான் ஏற்படும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த உடல் பாதிப்புன்னா ஆபரேஷன் பண்ற அளவுக்கோ, அல்லது அதுக்கு ஈக்குவலான ஏதோ சில நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கோ, மன பாதிப்பு நிறைய டென்ஷன் அது நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதோட சேர்ந்து புதனை உட்கார்றாரு இல்லையா, அதனால அந்த ஒரு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. 2வது பாத்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்களையும், கடனுக்கு அதிபதி சனி பாத்தீங்கன்னா அவர் ஸ்ட்ராங், அவர் உட்கார்ந்து இருக்காரு. அதனாலதான் இந்த கடன், நோய், வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் கடந்து போங்க. கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதாரண அமையறக்கான வாய்ப்பு இந்த மாசம் கிடையாது. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா அதை கேர் பண்ணி எப்படி கொண்டு போகணுமோ அதை ஹேண்டில் பண்ணுங்க, சரியா போகும். மற்றபடி சக்சஸ் இந்த வருடம் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மார்கழி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு சற்று சிரமமான மாதமாக சொல்றீங்க இல்லையா? சோ அவர்கள் இந்த சிரமத்தை போக்குவதற்கு அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஏதாவது இருக்கா, அதை பத்தி நான் சொல்லுங்க. இல்ல, சிரமம் சொல்றதை விட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, புதன் ராசிநாதன், குரு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்ததி, 4ஆம் இடத்த அதிபதி. 7 கணவன், 4 தாய் வர்க்கம், இது பூராமே உண்டு. இது நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாமே இவங்க பார்க்கறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் சில விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா எவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்களை பகிர்ந்துங்க, ஷேர் பண்ணிக்க. ஈகோ வேண்டாம். ஈகோ இல்லாம உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி அதை கணவர்கிட்ட சொல்லி, அல்லது கணவருடைய பிரச்சனை உங்க பிரச்சனையா ஏத்து இப்படி செஞ்சீங்கனாலே இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டங்கள் கடந்து போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தெய்வ பலம் நல்ல வலுவா உட்கார்ந்து இருக்கு. அது மட்டும் தான் முக்கியமான விஷயம். தெய்வ பலத்தால் நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.